அப்பா 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 என்னப்பா ஆச்சு? கார்த்தி எங்கப்பா? அவனை கூட்டிட்டு வரலையா? என்னப்பா அண்ணனை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அண்ணன் இன்னும் லாக்அப்ல தான் இருக்கா? இல்ல கண்ணு, கார்த்திகை நாங்க கூட்டிட்டு வந்தோம். கார்த்தி நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? பைத்தியங்களா? நான் வந்துட்டேன்ல, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் வந்துட்டேன்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமே. சரி ஒண்ணு இல்ல. என் மாப்ள உன்ன நினைச்சு உன் அக்காளும் தங்கச்சியும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலுடா. இப்ப உன்னை பார்த்த உடனே அவங்களால அழுகைய அடக்க முடியலடா. அப்படியே பீறிக்கிட்டு வருதுடா. அதனால தாண்டா அழுவ. இது அழுகை இல்லடா மாப்ள, ஆனந்த கண்ணீர். மணி சுடரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இல்லையா? மாமாவும் அண்ணமும் எப்படி மாப்பிளைய கூட்டியாந்துருக்காங்க பாருங்க. இதா பாரு, நான் சொன்ன மாதிரியே ஆளுக்கு 2 மட்டன் பிரியாணி வாங்கி தரணும்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, எந்த தப்பு பண்ணாத ஒண்ணு கஷ்டப்பட வச்சுட்டாங்களே அந்த போலீஸ்காரங்க. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். கண்ணே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? வீட்டை விட்டு ஓடி போனான ஓடுகாலி பைய, உன் மூத்த தம்பி. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னப்பா சொல்றீங்க? ஆமா கண்ணு, ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணான்ல, எதுக்காக தெரியுமா? அண்ணமும் கார்த்திக்கும் ஏற்காட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது, அதை எப்படியாவது கெடுத்துடணும்னு பிரச்சனை பண்ணி அவங்களுக்கு வர வைக்கணும்னு ஆபீஸுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்கான். இவன் மேல கேஸ் வர மாதிரி பண்ணிருக்கான். போது நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைய பத்தி குறை சொல்றதே உங்களுக்கு பழப்பா போச்சு. என் பிள்ளை எங்க போய் என்ன கஷ்டப்பட்டுட்டு கிடக்கானோ, அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோன்னு நான் இங்க கவலைப்பட்டுட்டு கிடக்கேன். அவன் மேல இப்படி அபாண்டமா பழிய போடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஐயோ, அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. உன் பையன் எங்க இருக்கணுமோ அங்க பத்திரமா இருக்கான். அதனால எங்க இருப்பான் எப்படி இருப்பான்லாம் கவலைப்படாத. பத்திரமா இருக்கானா? என்ன புரியலையா? உன் பையன் பண்ண சேவையெல்லாம் பாராட்டி பெருமைப்படுத்தி அரசாங்க விருந்தாளியா வச்சிருக்காங்க. புரியல, என்னப்பா சொல்றீங்க? பெரிய போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கு? ஆமா கண்ணு, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சானே ஆகணும். அவனுக்கு தண்ணி காட்டுறதுக்காக லாக்அப்ல வச்சிருக்காங்க. அதான் என் பிள்ளைதான் எந்த தப்பும் பண்ணலையே, அவனை எதுக்கு போலீஸ்காரங்க பிடிச்சு வச்சிருக்காங்க? ஏய், உன் பையன் தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையான்றது உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். சும்மா இங்க வந்து நடிக்காத. எந்த தப்பும் பண்ணாத கார்த்திக்க அவன் மாட்டி விட்டான். இப்போ அவனே மாட்டிக்கிட்டான். நாம அடுத்தவனுக்கு குழிப்பறிக்க நினைச்சோம்னா ஆண்டவன் நமக்கு குழிப்பறிச்சிருவான். அது தெரியாம அப்படியே ஆட்டம் போட்டீங்க, இப்ப மாட்டிக்கிட்டீங்க, அனுபவிங்க. ஏனுங்க, அவன் வேற யாரும் எவனும் இல்லீங்க, உங்க புள்ள. அடேங்கப்பா, அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்னு அப்படியே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஏனுங்க, நீங்களும் ஒரு அப்பனாங்க. தப்பு பண்ண மாட்டினதுக்கு உன் மனசு இப்படி துடிக்குத. எந்த தப்பும் பண்ணாம இவன் மாட்டினானே, அப்போ உன் மனசு இப்படிலாம் துடிக்கலையே. பாரு, பெத்த பிள்ளைங்க வேணா அப்பா அம்மாட்ட பாகுபாடு காட்டலாம். ஆனா பெத்தவங்க பிள்ளைங்களை எப்பயும் சரிசமா தான் பார்க்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஆனா நீ பெத்த பிள்ளைங்க 2 பேருக்கு இடையில அவ்வளவு வித்தியாசம் காட்டின. சரி காட்டின, நல்லவன் அரவணைச்சுக்கிட்டு கெட்டவனை ஒதுக்கி இருந்தா பரவாயில்ல. தருதல பிள்ளைய தலைமையில தூக்கி வச்சு ஆடின. ஒண்ணும் பண்ணாத பையனை ஒதுக்கி வச்சியே. இது பாவண்டி. இந்த பாவெல்லாம் அவனை சும்மா விடாது. பா பயணாம்பா, எனக்காக நீங்க அம்மாவை திட்டாதீங்கப்பா. அவங்க என் மேல அன்பாவும் அக்கறையாவும் இல்லாததுக்கு காரணம் நானா கூட இருக்கலாம்ப்பா. அவங்க
அவங்கள எதுவும் குறை சொல்லாதீங்கப்பா. இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேச வேணாம்ப்பா. வா மாமா. உன் பையனை வெளியே கொண்டு வரலான்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. ஜாமீன்ல கூட வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு டைட்டா எஃப்ஐஆர் போட்டு உன் பையன் ஆட்டம் முடிச்சது, உன்னோட ஆட்டமும் முடிச்சது. சார், இதுல சைன் பண்ணுங்க. சார் 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 போன் அடிக்கு சார். யாருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். யோ போனு தான் அடிக்குது, அதுக்கு என்னையாப்பா? சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். உண்மைதான் சொல்லிட்டேன்ல சார், ஒரு ஹெல்ப்பா பண்ணுங்க சார். போன் எடுத்து யாருன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க சார். யோ இன்ஸ்பெக்டர் திட்டுவாரியா, போனெல்லாம் கொடுக்க முடியாது. சார் இன்ஸ்பெக்டர் தான் இல்லையா சார், கொஞ்சமாவது உதவி பண்ணுங்க சார். அது யாருன்னு பாருங்க சார். எங்க அம்மா வந்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்க சார். இல்லைன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் பயந்து உடம்பு சிரமம் ஆயிடும் சார் அவங்களுக்கு. சார் சார் ப்ளீஸ் சார், எங்க அம்மா தான் சார் இருக்கும், கொஞ்சம் போன் எடுத்து பாருங்க சார். சார் எங்க அம்மா வந்தா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசுறேன் சார், பாருங்களேன். எங்க அம்மா தானே சார்? ஆமாயா உங்க அம்மா தான். சார் 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 ஒரே வாட்டி கொடுங்க சார், ஒரே வார்த்தை பேசிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். ரெண்டே வார்த்தை தான் பேசணும், அதுக்கு மேல பேசுனேன் தொலைச்சு போடுவேன். சரி சார் சரி சார், நன்றி சார். ஹலோ கண்ணு, சரவணா எப்படியா இருக்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இருப்பாங்களோ, ஒரு லாக்அப்ல எப்படி இருப்பாங்களோ அப்படிதாம்மா இருக்கிறேன் நானு. ஐயோ, நான் தான் உன்னை ஜாக்கிரதையாருன்னு படிச்சு படிச்சு சொன்னேனே கண்ணு. இப்படி அலட்சியமா இருந்து மாட்டிக்கிட்டியேடா. ஓ நான் அலட்சியமாலாம் இல்ல, ஜாக்கிரதையா தான் இருந்தேன். அப்புறம் எப்படா நீ மாட்டின? அதான் அண்ணமும் சின்னவன் கார்த்தியும் போலீஸ் கிட்ட நான் இருக்கிற இடத்த சொல்லி வசமா என்ன மாட்டி விட்டாங்க. நீ யார சொல்ற? அந்த புடவைக்காரியா சொல்ற? அட ஆமாமா, அவளேதான். டேய், அவளுக்கு எப்படிடா நீ இருக்கிற இடம் தெரிஞ்சது? அது ஏமா கேக்குற? அன்னைக்கு அவளும் கார்த்தியும் காரை வாஷ் பண்றதுக்காக நான் இருக்கிற ஷெட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நான் மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அண்ணமும் அன்னைக்கு என்ன பார்த்து இருந்திருக்கு.